ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் உங்களை வந்து சேரும். ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹைவேயான வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நீங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. சென்னையோட முக்கியமான ஹைவேல ஒன்றான இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் ரீசெண்ட் டைம்ல ரொம்பவே நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருதுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கத்துல புதுசா வந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு இந்த லொகேஷன் எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. டோட்டலா 2400 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியால தாங்க அமைஞ்சிருக்கு. ஃபேசிங்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 40 ஃபீட் ரோட்ல இருக்குங்க. அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜ், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.